பினாங்கு மாநிலத்தின் தென்மேற்கு மாவட்டத்தில் அங்கீகாரம் பெறாத மொத்தம் 11 வணிக கடைகளை மாநில மாநகர் மன்றத்தின் அமலாக்கப் பிரிவினர் அதிரடியாக இடித்து தரமட்டமாக்கினர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் அமலாக்கப் பிரிவினருடன் பொறியியல் துறையினரும், பொது சேவை துறையினரும், பெரு நிறுவன சமூக மேலாண்மை துறையினரும் இந்த பணியில் இணைந்து மாநகர் மன்றத்தின் பெரு நிறுவன மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் நடத்திய ஒரு ஆய்வில் இந்த வணிக கட்டமைப்புகள் யாவும் செயலிழந்த தோற்றத்துடன் காலியாகவும் பாழடைந்தும் கைவிடப்பட்ட நிலையிலும் காணப்பட்டதால் இவற்றை தகர்க்கும் நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது. இப்பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட வளாகத்தில் வணிகம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூடுதல் கட்டமைப்புகள் அருகிலேயே ஏற்படுத்தப்பட்டு அங்கீகாரமற்ற நிலையில் அவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதுடன் தற்போது கைவிடப்பட்டும் காணப்பட்டிருப்பதால் இங்கிருந்த வணிகர்கள் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்துள்ளது தெரியவந்துள்ளது. அவ்வண்ணம் அன்றைய தினம் வந்திருந்த மின் விநியோகத்துறை ஊழியர்களும், மாநில குடிநீர் வாரிய அதிகாரிகளும், மாநில காவல்துறையினரும் வழங்கியிருந்த ஒத்துழைப்பின் பேரில் வணிக கடைகள் யாவும் முற்றாக தகர்க்கப்பட்டன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.